இன்றைக்கி நம்மோட இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் டிஎன்சிஆர்டி ஃபிசிக்ஸில் யூனிட் 1 நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 2 வீடியோஸ் நாம் அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. இது வரைக்கும் அந்த வீடியோஸ் பார்க்காம இருந்தால் மறக்காம பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரிக்கான எல்லா டீச்சிங் வீடியோஸ் போட்டிருக்கோம். அண்ட் அதே சமயம் ஸ்டடி மெட்டீரியலும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கிலீஷ்க்கு ஏற்கனவே போட்டாச்சு, அந்த வீடியோ பார்க்காம இருந்தால் மறக்காம பார்த்துருங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலகிராம் குரூப் இருக்குது. ஸோ அந்த குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்வைட் லிங்க் மூலமாக. ஓகே, நாம் இந்த வீடியோ நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 2 பார்ட், இது நம்மளுடைய பார்ட் 3 இந்த வீடியோவில் ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு டெக்னாலஜி அண்ட் சொசைட்டி. அதாவது இந்த ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய டெக்னாலஜி தொழில்நுட்பத்தோடவும் நம்முடைய சமூகத்தோடவும் எப்படி ஒன்றி போகுது, அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Technology is the application of the principles of physics for practical purposes. The application of knowledge for practical purposes in various fields to invent and produce useful products or to solve problems is known as technology. Thus, physics and technology can both together impact our society directly or இன்டெரக்ட்லி. டெக்னாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபிசிக்ஸில் நிறைய லாஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கொள்கைகளை நம்மளுடைய ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்காக நான் அதை அப்ளை பண்ணுறேன். அதுதான் வந்துட்டு டெக்னாலஜி. நான் அதை அப்ளை பண்ணுறேன். எப்படி அப்ளை பண்ணுறேன்? நம்மளுடைய ப்ராக்டிக்கல் ஆன விஷயத்துக்கு நான் அப்ளை பண்ணுற ஃபிசிக்ஸ் தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டெக்னாலஜி, தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாலேஜ் நம்ம நிறைய விஷயத்தை நம்ம அதை அப்ளை பண்ணுறோம். அது வந்து வேரியஸ் ஃபீல்ட்ஸில் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கான தீர்வுகளும் கிடைக்குது டெக்னாலஜி மூலமாக. அது எப்படி, என்ன நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கான தீர்வுகள் கிடைக்குது அப்படிங்கிறது தே ஹேவ் கிவன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் கீ படம் பார்த்துருப்பீங்க, ஜீவா நிக்கி கல்ராணியோட அந்த கீ படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வந்துட்டு அந்த வில்லன் வந்துட்டு ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருப்பாங்க. அந்த ஹார்ட் பேஷண்ட் கூட உடம்புல என்ன இருக்கும், அவருடைய அந்த ஹார்ட் பீட் நார்மலாக இல்லாததுனால பேஸ் மேக்கர் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே வைப்பாங்க. வைக்கும்போது என்ன ஆகும், அது வந்துட்டு சம் அமௌண்ட் ஆஃப் அந்த கரண்ட்டை வந்துட்டு அவருடைய பாடிக்குள்ளே செலுத்துறதுனால அவருடைய அந்த ஹார்ட் பீட்டை கண்ட்ரோலாக வச்சுருக்கும். ஸோ அவரோட ஹார்ட் பீட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு இது இருக்குது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. தட் இஸ் அதுதான் வந்துட்டு டெக்னாலஜி. நிறைய ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணுறது. ஆனால் அதே சமயம் அதே டெக்னாலஜி மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பேஸ் மேக்கரை ஹேக் பண்ணி அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. அப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த நிறைய கரண்ட் போக போக அவரோட அந்த ஹார்ட் வெடிக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக காட்டுவாங்க. அது பார்க்கவே ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, அந்த டெக்னாலஜி வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது, நிறைய ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் இந்த டெக்னாலஜி யூஸ் ஆகுது. இப்போ நிறைய +9 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வந்து எடுக்காதீங்க, அது ஃபோனே இது பண்ணிட்டோம், கொலாப்ஸு, டேட்டாவெல்லாம் அட்டென்ட் பண்ணவே கூடாது, இல்லை நீங்கள் காலும் பண்ணக்கூடாது, நிறைய விஷயம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் இந்த டெக்னாலஜின்னு சொல்லி ஆகலாம். ஸோ தஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரெண்டும் சேர்ந்து நம்மளோட சொசைட்டியை நேரடியாகவும் இல்லை மறைமுகமாகவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதுதான் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் இப்போது ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. Basic laws of electricity and magnetism led to the discovery of wireless communication technology, which has shrunk the world with effective communication over large distances. அதாவது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம், மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் அந்த காந்தகத்தன்மை. அப்போது அந்த எலக்ட்ரிசிட்டி மூலமாக இந்த எலக்ட்ரிசிட்டிக்கும் மேக்னட்டிஸுக்கும் ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போது அந்த எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அவங்க உருவாக்குறாங்க. இந்த ப்ளூடூத்தாக இருக்கட்டும், வைஃபை கனெக்ஷன்லாம் இருக்கட்டும், எல்லாமே என்னது தான் இந்த மாதிரி இந்த எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் இதில் வரக்கூடிய அந்த பிரின்சிபல்ஸை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் க்ரியேட்டிங். இதை க்ரியேட் பண்ணுறது மூலமாக நிறைய எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் நம்மளால் பண்ண முடியும் ஓவர் லார்ஜ் டிஸ்டன்சஸ். அதாவது லார்ஜ் டிஸ்டன்சஸில் நம்ம இருக்கிற பட்சத்தில், இப்போது என்னோடய ரிலேட்டிவ் வந்துட்டு அமெரிக்காவில் இருக்காங்க, எங்களால் வந்து நார்மல் கால் பண்ண முடியல. இதே எங்களோட மொபைல் இன்டர்நெட் மூலமாக நாங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணும்போது அது என்ன ஆகுது, ரீச் ஆகுது. ஸோ ஒரு வயர்லெஸ் கம்யூனிகேஷன் தான். ஏன்னா இங்கே இருந்து அமெரிக்காவுக்கு எந்த ஒரு வயரில் போயிட்டு கனெக்ஷன் கிடையாது. அதான் நார்மல் கால் பண்ணும்போது அவங்களால அட்டன் பண்ண முடியாது, அந்த கால் போகாது. இதே வாட்ஸ்அப் கால் த்ரூ இன்டர்நெட் பண்ணும்போது, வைஃபைல பண்ணும்போது என்ன ஆகும்,
அது அவங்களுக்கு போதும். ஸோ இந்த இடத்துல இந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷனுங்கிறது யூஸ் ஆகுது வித் த பேசிக் லாஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம். செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பாருங்கள். தி லான்ச்சிங் ஆஃப் சேட்டலைட் இன்டு ஸ்பேஸ் ஹேஸ் ரெவல்யூஷனைஸ் தி கான்செப்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க பர்சனல் கம்யூனிகேஷன், மாஸ் கம்யூனிகேஷன். மாஸ் கம்யூனிகேஷன்னா நிறைய ப்ராடரான கம்யூனிகேஷன், ஒரு மீடியா மூலமாக நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இப்போ நம்மளுடைய டிவிலாம் எடுத்துக்கோங்க. டிவியும் அவங்க ஒரு இடத்துலேருந்து அந்த நியூஸ் வாசிக்கிறதோ இல்லை அது ஏதோ ஒரு எடுக்கிறதோ, பட் உலகளாவியில் எந்த இடத்துல வேணால் என்ன பண்ணலாம், பார்க்கலாமுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ், லேசர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், சூப்பர் கண்டக்டிவிட்டி அண்ட் நியூக்ளியர் எனர்ஜி ஹாவ் கம்ப்ரஹென்சிவ்லி சேஞ்ச் த திங்கிங் அண்ட் லிவிங் ஸ்டைல் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். அதாவது மனிதர்களுடைய லிவிங் ஸ்டைல், வாழ்கிறதுக்குன்னு ஒரு விதம் இருக்குது, அதை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ரொம்ப வித்தியாசமாக வாழ்கிறதுக்கு இந்த மாதிரி மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ், லேசர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்கிறது தான் they have given you here. Physics being a fundamental science has played a vital role in the development of all other science. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதாவது ஃபண்டமெண்டல் சயின்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்னா அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் டியூட்டினா அடிப்படை கடமை, அதே மாதிரி ஃபண்டமெண்டல் சயின்ஸ்னால் அடிப்படை அறிவியல். ஃபிசிக்ஸ், இயற்பியல் அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு அறிவியல் தான். அது மற்ற சயின்ஸை, மற்ற அறிவியலை உருவாக்குறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு 7 பிரான்ச் இருக்குது. இந்த 7 பிரான்ச்சை மட்டும்தான் நாம் இந்த வீடியோவில் ரொம்ப டீப் அண்ட் டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரி. சயின்ஸ்னாலே அது உங்களுக்கு என்ன ஆகும், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இங்கே உங்களுக்கு ஃபிசிக்ஸ், நம்ம இதுதான் ஃபிசிக்ஸ் படிக்கிறதுனால இங்கே உங்களுக்கு கெமிஸ்ட்ரியோடு எப்படி இருக்குது, பயாலஜியோடு எப்படி இருக்குது, மேத்தமெட்டிக்ஸோடு எப்படி இருக்குது, ஆஸ்ட்ரானமியோடு எப்படி இருக்குது, ஜியாலஜியோடு எப்படி இருக்குது, ஓஷனோகிராஃபியோடு எப்படி இருக்குது, அண்ட் சைக்காலஜியோடு எப்படி இருக்குது. இந்த விஷயம் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். In physics, first physics in relation to chemistry, first topic vandachi. In physics we study the structure of atom, radioactivity, x-ray diffraction, etc. Such studies have enabled researchers in chemistry to arrange elements in the periodic table on the basis of their atomic numbers. This has further helped to know the nature of valence and chemical bonding, to understand the complex chemical structures. Interdisciplinary branches like physical chemistry and quantum chemistry play important roles here. அதாவது இங்கே கெமிஸ்ட்ரியோட ரிலேட் ஆகிருக்கு இல்லையா. அதாவது இப்போ நம்ம ஃபிசிக்ஸில் என்ன பண்ணுவோம், ஒரு ஆட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆட்டம்னா இட் வில் ஹாவ் சம் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ், அண்ட் அந்த நியூக்ளியஸை சுற்றி வி வில் சம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான் என்ன ஆகும், ரிவால்வ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணீங்க, படிச்சிருக்கீங்க. எக்ஸ்ரே ரேடியோ ஆக்டிவிட்டி, அதாச்சும் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் என்ன ஆகுதுன்னா எமிட் ஆகுது. அது எய்தர் நேச்சுரலாக இருக்கலாம் ஆர்எல்ஸ் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அதுவும் நீங்கள் படிச்சிருக்கீங்க உங்களோட 10th ஸ்டாண்டர்டில் இல்லையா. அண்ட் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன், ஸோ நீங்கள் ஆல்ஃபா ரே, பீட்டா ரே, காமா ரே மாதிரி எக்ஸ்ரே அப்படின்னு ஒரு ரே இருக்குது. அந்த ரே என்ன ஆகுது, டைஃப்ராக்ட் ஆகுது, தட் இஸ் ஸ்ப்ளிட்டிங். அந்த ரேடியேஷன் உங்களுக்கு என்ன ஆகுது, ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை உங்களோட ஃபிசிக்ஸில் நீங்கள் படிக்கிறீங்க. இது உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, இப்போது பீரியாடிக் டேபிளில் எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய பாடுபட்டாங்க. நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. அவங்க என்ன பண்ணாங்க, எப்படிலாம் பண்ணாங்க, டேர்ம் 12 நீங்கள் ரொம்ப தெளிவாக படிச்சிருப்பீங்க. மெண்டலிஸ் பீரியாடிக் டேபிள், ஒருத்தரும் ஒரு பீரியாடிக் டேபிள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ளே நுழைச்ச அப்புறம் தான் அவங்க அந்த எலிமெண்ட்டை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வந்தாங்க. இது எல்லாமே யாரால் பண்ண முடிஞ்சது, இந்த ஃபிசிக்ஸ் மூலமாக தான் பண்ண முடிந்தது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், வேலன்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது. நீங்கள் படிச்சிருக்கீங்க அது எல்லாமே. அண்ட் கெமிக்கல் பாண்டிங், ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமும் எப்படி ஒன்று சேரும்போது தான் வாட் ஹேப்பன்ஸ், இட் வில் ஃபார்ம் அ பாண்ட். இந்த மாதிரி பல விஷயங்களை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த ஃபிசிக்ஸ் ரொம்பவே யூஸ் ஆகிடுச்சு. அண்ட் இதில் இருந்து நிறைய கிளைகள் வர ஆரம்பிச்சது. தட் இஸ் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் குவாண்டம் கெமிஸ்ட்ரி. குவாண்டம் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஆட்டமில் எப்படிலாம் இருக்கும்ன்றது குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம்னு ஒரு சாப்டரே உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் வால்யூமில் 2nd சாப்டராக இருக்குது. அண்ட் அது மொத்தம் நான் 8 பார்ட்டாக நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா. நீங்கள் இதை பற்றின ப்ரீஃப் அண்ட் டெப்த்தான வீடியோஷன் ஒன்றுனா நாங்கள் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை அங்கே போய் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பயாலஜியும் ஃபிசிக்ஸும் எப்படி ரிலேட் ஆகிருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்கலாம். 1 செகண்ட்.
Yes, physics in relation to biology. Biological studies are impossible without a microscope designed using physics principles. கண்டிப்பாக அதாவது எந்த ஒரு பயாலஜி எடுத்தாலும் அதில் நுண்ணிய பொருள் அதாவது மைக்ரோஸ்கோபிக் பாக்டீரியா ஃபங்கை ஆல்கே என்ன எடுத்தாலும் என்ன ஆகும் மைக்ரோஸ்கோப் இப்போ நீங்கள் டைகாட் ரூட்டு மோனோகாட் ரூட் கூட எடுங்க அதோட டிரான்ஸ்வர் செக்ஷனை நீங்கள் கட் பண்ணி யூ ஆர் கோயிங் டு கீப் அண்டர் தி மைக்ரோஸ்கோப் அப்படி வைக்கும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகும் எபிடர்மிஸ் கார்டெக்ஸ் அந்த மாதிரி ஒரு இதுவும் பெரிசைக்கிள் பித்து அந்த சைலம் ஃப்ளோயம் வாஸ்குலா பண்டல்னு எல்லாமே அந்த மைக்ரோஸ்கோப்பில் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அந்த மைக்ரோஸ்கோப் எப்படி கட்டமைக்கப்பட்டது பை யூஸிங் தீஸ் ஃபிசிக்கல் இந்த ஃபிசிக்ஸ் மூலமாக தான் வச்சுருக்காங்க எலக்ட்ரான் இப்போ கெமிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் இந்த மாதிரி நிறைய மைக்ரோஸ்கோப்ஸ் இருக்குது இது எல்லாமே எதை அடிப்படையாக கொண்டதுன்னா ஃபிசிக்ஸ் அடிப்படையாக கொண்டது தான் The invention of the electron microscope has made it possible to see even the structure of a cell. ஒரு செல் அதாவது நம்மளுடைய உடம்புலே ரொம்ப ரொம்ப குட்டியான பார்ட்டிக்கல் என்ன அணு அது குட்டியான பார்ட்டிக்கல்னா ஒரு செல் அதான் அப்புறம் தான் செல்ஸ்லாம் டிஷ்யூஸ்லேருந்து ஒன்றா உருவாக ஆரம்பிச்சது இல்லையா அப்போது அதை பார்க்குறதுக்கே ஹெல்ப்ஃபுல் பண்ணது இந்த மைக்ரோஸ்கோப் அண்ட் அந்த மைக்ரோஸ்கோப் ஃபிசிக்ஸால் வந்தது X-ray and neutron diffraction techniques have helped us to understand the structure of nucleic acids which help to control vital life processes. X-rays are used for diagnostic purposes. Radioisotopes are used in radiotherapy for the cure of cancer and other diseases. In recent years, biological processes are being studied from the physics point of view. அதாவது நாம் ஏற்கனவே பார்த்தோம் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் நியூட்ரான் டைஃப்ராக்ஷன் இந்த டெக்னிக்ஸ்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா இந்த ஃபிசிக்ஸ் தான் வந்தது இது எதுக்குன்னா நியூக்ளியிக் ஆசிட்ஸ் இருக்குது நம்மளுடைய உடம்புல வந்துட்டு நியூக்ளியிக் ஆசிட்ஸ் இருக்குது ஸோ அந்த நியூக்ளியிக் ஆசிட்ஸோட கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதோடைய வைட்டல் லைஃப் ப்ராசஸை படிக்கிறதுக்கு நமக்கு இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது எக்ஸ்ரேஸ் ஆர் யூஸ் ஃபார் டயக்னாஸ்டிக் பர்பஸஸ் நிறைய டயக்னோஸ் நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் டயக்னோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை டயக்னாஸ் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்ரேஸுங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் ஒரு எக்ஸ்ரே இப்போது வந்துட்டு ஒரு தலையில் வந்துட்டு ஏதோ ஒரு தலையில் அடிபட்டிருக்கும் அப்போது வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க சில பேர் எக்ஸ்ரே எடுப்பாங்க சில பேர் அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி சில பேர் நல்லா பணக்காரங்க இருப்பாங்க எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துருங்கன்னுவாங்க அப்போ அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது சில பேருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை டேமேஜும் இல்லைன்னு ஒரு கருப்பு கலர் ஒரு அட்டையில் இருக்கும் அதில் பார்க்கும்போது சிலதில் வந்துட்டு என்ன ஆகும்னா இங்கே ப்ராப்ளம் இருக்குது அது குழந்தையோட அந்த கருத்தரிக்கிறதுல இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையும் அந்த எக்ஸ்ரேங்கிறது இருக்கும் ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இது எல்லாமே பயாலஜிக்கான ரிலேட்டட் பண்ணியிருக்கிறது அண்ட் அதை பண்ணுறதுக்கு இந்த ஃபிசிக்ஸுங்கிறது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரேடியோ கேன்சர் நிறைய எலிமெண்ட்லாம் படிச்சிருப்பீங்க நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் இந்த ரேடியோ கோபால்ட் அந்த மாதிரி ஒரு இப்போ அக்ரிகல்ச்சருக்கு இந்த ரேடியோ ஐசோடோப் யூஸ் பண்ணோம் கேன்சருக்கு இந்த ஐசோடோப் அந்த மாதிரி காய்ச்சர் இந்த ஐசோடோப் ரேடியோ சோடியம் வச்சு ஒன்றுத்துக்கும் என்ன பண்ணுறாங்க தேர் யூஸிங் இல்லையா இது எல்லாமே ஃபிசிக்ஸ் மூலமாக தான் அண்ட் நிறைய பயாலஜிக்கல் ப்ராசஸஸ் எல்லாமே இந்த ஃபிசிக்ஸ் மூலமாக தான் நம்மளால் சாத்தியமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மேத்தமெட்டிக்ஸோட என்னது ஃபிசிக்ஸாக குவான்டிடேட்டிவ் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் எடுத்திருந்தாலே நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இட் இஸ் மோஸ்ட் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு மேத்தமெட்டிக்ஸ் ஆஸ் அ டூல் ஃபார் இட்ஸ் டெவலப்மெண்ட் ஃபிசிக்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அடுத்தது ஆஸ்ட்ரானமினர் என்னென்னா நம்மளுடைய வானம் நம்மளுடைய யூனிவர்ஸ் இருக்கக்கூடிய விஷயம்தான் Astronomical telescopes are used to study the motion of planets and other heavenly bodies in the sky. Radio telescopes have enabled the astronomers to observe distant points of the universe. Studies of the universe are done using physical principles. அதாவது ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் ஒன்றுத்துக்கு ஒரு டெலஸ்கோப் இருக்குது அதே மாதிரி ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் மூலமாக தான் நம்மளுடைய மேலே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும் அந்த டெலிஸ்கோப் மூலமாக தான் மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்க முடியாது இல்லையா அப்போது பிளானட் எப்படி மூவ் ஆகுது ஸ்கையில் வந்துட்டு மற்ற விஷயங்கள் காமெட்ஸ் எப்படி இருக்குது ஆஸ்ட்ராய்ட்ஸ் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு இந்த ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடியதை யூஸ் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் ரேடியோ டெலிஸ்கோப்ஸ்னு இருக்கும் அது என்ன பண்ணுதுன்னா நிறைய யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ட் பாயிண்ட்ஸை பற்றி பார்க்குறதுக்கு இது யூஸ் ஆகிடுச்சு ஸோ நிறைய யூனிவர்ஸோட நிறைய ஸ்டடீஸை பற்றி படிக்கிறதுக்கும் இந்த ஃபிசிக்ஸுங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அடுத்தது ஜியாலஜி அப்படிங்கிறது ஆர்கியாலஜி படிப்போம் இல்லையா பாறைகளை பற்றி படிக்கிறது அதான் diffraction techniques helps to study the crystal structure of various rocks. Radioactivity is used to estimate the age of rocks, fossils and the age of the earth. நீங்கள் அதை 19th சாப்டர் படிச்சிருப்பீங்க உங்களோட பயாலஜியில் ஒரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் எர்த் அங்கே வந்துட்டு ரேடியோ ஐசோடோப் 14 C14 ஆட்டமில் நம்மளால் என்ன பண்ண முடியும்
C14 ஆட்டம் மூலமாக தான் இது எப்போ வந்தது அதுன்றது பண்ணணும். இப்போ கூட நிறைய கல்வெட்டுகள் கூட கிடைச்சதுன்ற மாதிரி இந்த நியூஸில் இப்போலாம் போடுறாங்க. ஸோ இது எல்லாமே எதால் அவங்க சொல்கிறாங்க 1700 சம்திங்கில் இந்த இது இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? பை யூஸிங் திஸ் C14 ரேடியோ ஐசோடோப் மூலமாக தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதுலேயும் உங்களுக்கு இந்த ஜியாலஜியில் வேரியஸ் ராக்ஸோட ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறதுக்கும் ஏர்த்தோட ஏஜ், ராக்ஸோட ஏஜ், ஃபாசில்ஸோட ஏஜ்னு எல்லாத்தோட ஏஜ், ஃபாசில்ஸ் இன் த சென்ஸ் டெட், ஸோ அது எல்லாத்த பற்றி படிக்கிறதுக்கு இந்த ஃபிசிக்ஸுங்கிறது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அடுத்தது ஓஷனோகிராஃபி, ஓஷன்ஸ் பற்றி படிக்கிறவங்க தான் ஓஷனோகிராஃபர்ஸ். தே சீக் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸஸ் of the oceans. They measure parameters such as temperature, salinity, current speed, gas fluxes and chemical components. அதாவது ஓஷனோகிராஃபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் இந்த ஓஷன் நடக்கக்கூடிய இந்த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ் பார்ப்பாங்க. ஓஷனில் எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குது, அதோடைய சலினிட்டி உப்பு தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. கரண்ட் ஸ்பீட், அந்த வேவ் வந்துட்டு என்ன ஸ்பீடில் போகுது, அண்ட் அதில் இருக்கக்கூடிய சால்ட்ஸ். இப்போ ஒரு எடுத்துட்டிங்கன்னா அதில் மெக்னீஷியம் சால்ட்ஸ் இருக்கும், சோடியம் சால்ட்ஸ் இருக்கும், நிறைய சால்ட்ஸ் இருக்கும், NaCl எல்லாமே இருக்கும் இல்லை. மெக்னீஷியம் குளோரைடு இருக்கும், சோடியம் குளோரைடு இருக்கும், அலுமினியம் குளோரைடு இருக்கும். அப்போ எல்லா குளோரைடும் எப்படி இப்படி இருக்குது அதை பற்றி சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும்னா இது யூஸ் ஆகும். அடுத்தது சைக்காலஜி, அதாவது எப்படி சொல்கிறது, சைக்காலஜினா நம்மளுடைய புத்தியோட இது பற்றி சொல்கிறது. இப்போது பைத்தியமாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அதில் ஃபிசிக்ஸ் என்ன ஹெல்ப் பண்ணுது. All psychological interactions can be derived from a physical process. The movements of neurotransmitters are governed by the physical properties of diffusion and molecular motion. The functioning of our brain is related to our underlying dualism. So, எல்லா சைக்கலாஜிக்கல் இன்ட்ராக்ஷன்ஸ், நம்மளுடைய உணர்வுச்சி பூர்வமான இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸ் தான். இப்போது உங்களை ஒருத்தவங்க குத்தும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு உணர்வு ஏற்பட்டு ரொம்ப குத்தாங்கன்னா உங்களுக்கு திருப்பி அரைகிற மாதிரி வரும். அப்போ அது எல்லாமே என்னது, ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸ் தான். ஸோ அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸுங்கிறது நீங்கள் நியூரல் சிஸ்டமில் படிச்சிருப்பீங்க சாப்டர் 15 இல்லையா. அது டைஃப்யூஷன், மாலிகுலர் மோஷன்லாம் படிச்சிருப்பீங்க உங்களோட 10th. அதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோடைய அந்த வேலை என்ன, அது அசிடைல் கொலைன் அப்படிங்கிற ஒரு இது யூஸ் ஆகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது பண்ணுறதுக்கு இந்த ஃபிசிக்ஸுங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அட் லாஸ்ட் இந்த இது முடிச்சுக்கலாம். நேச்சர் டீச்சர்ஸ் ட்ரூ சயின்ஸ் வித் physics as an efficient tool. Science and technology should be used in a balanced manner so that they do not become weapons to destroy nature, which taught us science. Global warming and other negative impacts of technology need to be checked. Save science with moderate and appropriate use of technology is the need of this century. The scope and opportunities for higher education in physics and various fellowships offered is given in the beginning of the book. அதாவது நம்மளோட இயற்கை அப்படிங்கிறது உண்மையான அந்த சயின்ஸையும் ஃபிசிக்ஸையும் இருக்கிறது. இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது நம்ம ஒரு பேலன்ஸ்டான ஒரு மேனரில் யூஸ் பண்ணோம்னா யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. அதை நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ராடரியாக கையாளும் போது, நல்லதுக்காக கையாண்டாலும் அதில் சைடு எஃபெக்ட்ஸ் வரும், தீயதுக்கான பண்ணும்போது நிறைய பேருடைய வாழ்க்கை அழிக்கிறதா வரும். So global warming and other negative impacts of technology need to be checked. Save science with moderate and appropriate use of technology. அதாவது நம்மளோட இந்த இதில் சயின்ஸை ரொம்ப மாடரேட்டாக அண்ட் தேவையான இடத்துல மட்டும் நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணோன்னா அதுவே இந்த செஞ்சுரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட ஃபிசிக்ஸை படிக்கிறதுனால என்ன பயன், அதனால் என்ன யூஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு பிகினிங் ஆஃப் த புக், நம்மளோட புக் இருக்கு இல்லையா, இதில் உங்களுக்கு பிகினிங்கில் தே ஹவ் கிவன் யூ ஸ்கோப் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஹையர் எஜுகேஷன். எக்ஸாம்ஸ் என்னென்ன எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதலாம், ஜேஇ, ஒலிம்பியாட் எக்ஸாம், நீட்டு, நெஸ்ட்டு, ஏஇ, எய்ம்ஸு, ஜிப்மர், கேவிபிஒய், ஜாம், டிஃபர்ஜிஎஸ், ஜெஸ்ட்டு, நெட்டு, கேட்டு, ICAR, IAEA, +2 முடித்த பிறகு பிஎஸ்சி, எம்எஸ்சி, அதில் உங்களுக்கு இருக்கிற டைப்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னது, அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிஎஸ்சி முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், எம்எஸ்சி ஃபிசிக்ஸில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, தே ஹவ் கிவன் யூ ஹியர். ஃபிசிக்ஸை படித்தா என்ன பயன், அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டிடியூட்ஸ் இன் இந்தியா, அதை படிக்கிறதுக்கு என்னென்ன இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் இருக்குன்றது தே ஹவ் கிவன் யூ ஹியர். ஓகேவா? ஸோ இதோடு நம்ம இது முடிச்சுக்கலாம். ஸோ உங்களோட டைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட், அதுதான் இதோட டைட்டில். இதில் நம்ம நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வி ஆர் கோயிங் டு மெஷர்மெண்ட். அங்கே மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது, அதை நம்ம எப்படி பண்ணலான்றதை உங்களுக்கு இனிமே வரக்கூடிய வீடியோஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலகிராம் குரூப்க்கான இன்வைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.